வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகேஷ் உடன் வித் மீ ராகேஷ் ரகுநாதன். பொங்கல் இப்பதான் முடிஞ்சிருக்கும். அதுக்கு பொங்கலுக்கு வாங்கின அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் அப்படியே இருக்கும். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்றதுன்னு தெரியாம சில பேர் காய வச்சு பண்ணுவீங்க. பட் ஆனா ஃப்ரெஷ் மஞ்சள் வச்சு ஒரு அமக்கலமான ஊறுகாய், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு செக்கோ நல்லெண்ணெய் இது வச்சுதான் நான் பண்ண போறேன். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. அதுவும் இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இட்ஸ் a cold pressed oil. ஓகே, ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையானது ஆஃப்கோர்ஸ் நல்லெண்ணெய். இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, இது அந்த ஒரு கொத்து கிட்டத்தட்ட 150 200 கிராம். இதை தோல் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை தவிர இதுக்கு ஒரு பொடி ஒன்று பிரமாதமா இருக்கும் அந்த வாசனை. அது பண்றதுக்கு தேவையானது உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம், அதை தவிர ஒரு 10 மிளகு, இதை தவிர ஒரு 3 மிளகாய், நல்ல பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். அவ்வளவே தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு மெயினா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு அந்த பவுடர், அதுக்கு இந்த சோம்பு, கடாய் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், சூடு இருக்கு. சோம்பு எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுடலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், கல்லோஞ்சி, அதாவது நைஜெல்லா சீட்ஸ் அப்படின்வாங்க அது, அப்புறம் இந்த மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உங்களுக்கு அதை நீங்க வறுக்கும் போதே தெரியும், இன்னும் அந்த வாசனை வரும். அண்ட் இது படப்படன்னு வெடிக்கும். இந்த ஸ்பைஸ் மிக்ஸ், அதாவது மிளகு மாத்திரம் இல்லாம இந்த 5 நம்ம சேர்த்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண பார்த்தீங்களா, அது பெங்காலி குசின் பாஞ்ச் புரோன் அப்படின்வாங்க. ரொம்ப ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது. அப்படியே தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை வறுத்து இப்போ நம்ம பண்ற மாதிரி பொடி பண்ணுவாங்க. இது நல்லா பாருங்க எப்படி அந்த படன்னு சவுண்ட் வருது பாருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை அணைச்சிடணும். ஏன்னா இந்த கடாயில கொஞ்சம் சூடு அப்படியே இருக்கும். அந்த சூட்லயே கொஞ்சம் இன்னும் பொரியும். ஸோ இது கூல் டவுன் பண்ணிட்டு நல்ல ஒரு பொடியா அரைச்சிக்கலாம். இந்த பொடி என்ன மாதிரி இருக்கணும்னா, ரொம்ப ஃபைனா இல்லாம கொஞ்சம் கோர்ஸா இருக்கணும். இன்னும் கூட நீங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த சீரகம், அந்த சோம்போட பீசஸ்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடாயை ஆன் பண்ணி நம்மளோட செக்கோ நல்லெண்ணெய் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 100 ml தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஊறுகாக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்றதுல தான் ஊறுகாய் பிரிசர்வ் ஆகும், கெடாம இருக்கும். ஓகே, ஸோ இது சூடாற டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த மஞ்சள், இது ஃப்ரெஷ்ஷான கட் பண்ணது, நல்ல உங்களுக்கு அந்த கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மஞ்சள், ஆஹா நல்ல வாசனை. இந்த பச்சை மிளகா இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இந்த பச்சை மிளகா இருக்கிறதுல சும்மா ஒரு கீர் மாத்திரம் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த காரம் ஊறறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு 3 பச்சை மிளகா, இல்லை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகா பொடி. ஓகே, இது நல்ல அந்த காஷ்மீரி சில்லி, அந்த மிளகா பொடி, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை தவிர நம்ம அரைச்ச இந்த பொடி மொத்தமே போட்டுடலாம். நான் சொன்ன அளவு தாராளமா கரெக்டா இருக்கும். ஓகே, அண்ட் இந்த எலுமிச்சம்பழம், ஏன்னா இந்த எலுமிச்சம்பழம் ஆட் பண்றதுல ஒரு புளிப்பு ஒன்று கொடுக்கும். அது அந்த மஞ்சள் வாசனையோட சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த எலுமிச்சம்பழ ஜூஸையும் இதுல நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டு கிவ் தட் அ குட் மிக்ஸ். உங்களுக்கு மெயினா இதுல ஆட் பண்ணிருக்கிற இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பெருங்காயத்தை இதுல ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு switch it off and பியூட்டிஃபுல்லா அப்படியே இது மேல கொட்டிடணும். பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்ப தெரியும். ஆனா போக போக போக
இந்த மஞ்சள் பீசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்லா அதில் ஊறி அப்சர்வ் ஆகும். இது வந்து நீங்கள் உடனேயும் சாப்பிடலாம். பட் ஐடியலி ஒரு 3-4 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அமக்கலமாக இருக்கும். முக்கியமாக இதோட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டஃப்ட் பராட்டா, குல்ச்சா, தந்தூரி ரோட்டி, இல்லை ஒரு புலாவ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இப்போ ஐ வில் ட்ரை திஸ். ஆஹா, ஃப்ரெஷ் மஞ்சளோட வாசனை, அந்த எலுமிச்சம்பழத்தோட ஒரு புளிப்பு, அண்ட் இந்த ஆட் பண்ண மசாலாவோட ஒரு வாசனை, இட்ஸ் ஜஸ்ட் மேஜிக்கல். ஸோ கோ ஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிஸ் இன்னும் நிறைய வருது. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நானும் உங்கள் ஊர் எய்தர் மதுரை, தஞ்சாவூர் வரப்போகிறேன். கோ ஹெட், ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் கீப் வாட்சிங் ராகேஷ் உடன் ஆர் அம்மா உடன். Cheers.